Hi friends, welcome to RedX Media. Anna University. நீங்கள் வந்து பேச வர கருத்து நல்ல விஷயம் தானே. நீங்கள் ஜூலை மாதம் 17ஆம் தேதி 2022 நடந்த சம்பவத்தை பாருங்கள், மனசில் வச்சுக்கோங்க. இது டீட்டெயிலாக நான் ரிப்போர்ட் கொடுக்கணும்டா. டீட்டெயிலாக நம்ம அந்த பொண்ணுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லணும் இல்லையா? அதானே நடக்கும். வேணா நீங்கள் பாருங்கள், உண்மை அதான். மீடியாவில் யாரெல்லாம் பேசுனாங்களோ எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அதே மாதிரி இப்போ நீங்கள் இதை பற்றி ஏதாவது பேச போனீங்கன்னா உடனே ஒரு நியூஸ் வரும். இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த ரேப் சம்மந்த பற்றி யாராவது சோஷியல் மீடியாவில் பேசுனீங்கன்னா உடனே அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வீடியோ போட போகிறாங்க. நீங்கள் பிரச்சனையில் மாட்ட போகிறீங்க பாருங்கள். ஐயோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவன் சொல்கிறதுலேயே ஒரு நியாயம் இருக்குது. ஆல்ரெடி இந்த சம்பவம் நடந்திருக்கு, அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கு. ஸோ மீண்டும் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்காதா அப்படின்னு அவன் சொல்கிறான். எனிவே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட்எக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டீட்டெயில் ரிப்போர்ட் சேம் அண்ணா யூனிவர்சிட்டி ரேப் இஷ்யூ. இந்த ரேப் இஷ்யூவில் என்னெல்லாம் மாற்றங்கள் நடந்திருக்கு, என்னெல்லாம் காவல்துறைகள் என்னென்ன ஆங்கிளில் இதை மறைக்க முயற்சி பண்ணுறாங்க, இதில் இந்த சார்ன்ற ஒரு நபர் யார், எப்படி அங்கே உள்ளே வந்தார், இளைய தளபதி விஜய் RN ரவியை போய் சந்தித்து எதுக்கு மனு கொடுக்கணும், அப்போ இத்தனை நாளாக எத்தனையோ கேஸ் நடந்திருக்கு, எத்தனையோ ரேப் நடந்திருக்கு, எத்தனையோ பிஞ்சு குழந்தைங்களெல்லாம் ரேப் பண்ணாங்க. அப்பெல்லாம் வராத இளைய தளபதி விஜய் இப்போ எதுக்கு ஆளுநர் ரவிக்கு வந்து மனு கொடுக்கணும் அப்படின்னு பொதுமக்களோட கேள்வி. இது என்னோட கேள்வியும். அது மட்டும் இல்லை, சீமானோட கூட்டங்கள்லாம் வந்து இன்னைக்கு கைது செய்யப்பட்டாங்க வள்ளுவர் கோட்டத்தில் அப்படின்னு. ஏன் இப்போ மட்டும் இந்த அளவுக்கு போராட்டம் செய்யணும்? அதே மாதிரி அண்ணாமலை எதுக்கு சாட்டையில் அடிச்சுக்கிட்டு நான் போராட்டம் செய்ய போகிறேன், அது மட்டும் இல்லை வர 3ஆம் தேதி நான் மீண்டும் இந்த மாணவிக்காக குரல் கொடுக்க போகிறேன், உண்ணாவிரதம் தொடங்க போகிறேன் அப்படின்னு மறுபடியும் அறிக்கை விட்டுருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த மாணவி கேஸு வழக்கில், அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் வழக்கில் SI டீமை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை. இதில் 3 அதிகாரிகளை நியமித்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறாங்க. இதை சார்ந்து நிறைய விஷயங்களை வந்து இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். புதுசாக யாராவது வந்திருந்தால் தயவுசெய்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ இதை சார்ந்த முழுக்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. சென்னை மாநகர் காவலர் அவரும் சென்னை உயர்கல்வி அமைச்சர் அவர்களும், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. முறையாக கவர்மெண்ட்டுக்கிட்ட பர்மிஷன் வாங்காமல், ஹையர் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட பர்மிஷன் வாங்காமல் இந்த ப்ரெஸ் மீட்டை வெளியே வச்சுருந்தாங்க. முதல் இன்வெஸ்டிகேஷனில் 2 பேரும் தனியாக உட்காந்து சந்தித்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பாய் ஃப்ரெண்டை மிரட்டி அடித்து துரத்திட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பிளாக்மெயில் பண்ணி அந்த பொண்ணை வந்து தவறான முறையில் பயன்படுத்தியிருக்கிறார், ரேப் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த பொண்ணை அறநிர்வாணமாக வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு வீடியோவும் எடுத்து வச்சு, அதுக்கப்புறம் ஃப்ளைட் மோடில் போட்டிருந்த ஃபோனை அவர் கால் பண்ணி யாருக்கோ நீ இந்த சார் கூடயும் என் கூட எப்படி இருந்தியோ அதே மாதிரி இருந்துக்கணும் அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. தான் அந்த ரேப்பை பண்ணியிருப்பான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி போலீஸார் வந்து அவங்க ஃபேமிலியை பிடிச்சி அவனையும் பிடிச்சி கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி கோர்ட்டில் கேட்ட கேள்விக்கெல்லாம் அரசாங்க ரீதியாக கவர்மெண்ட்லேருந்து சில விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து அவங்களுக்கு யாருக்கும் முறையாக சாட்டிஸ்ஃபைடே கிடையாது இந்த ரேப்பு விஷயத்தில். ஏன்னா ஃபஸ்ட் டைம் அந்த சென்னை காவல் அதிகாரி என்ன சொல்ல வர்றாருன்னா, சிசிடிவியை ஐடென்டிஃபை பண்ணி தான் நாங்கள் அவனை பிடிச்சோம், அந்த சிசிடிவியில் அவன் போகிறது வர்றது இதெல்லாம் இருந்து ஐடென்டிஃபை பண்ணி தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி கல்வி அமைச்சரும் என்ன சொல்லியிருந்தார் அந்த இடத்துலனா, கரெக்டாக சரியாக 8 மணிக்கு இந்த ரேப்பு நடந்திருக்கு, கரெக்டாக சரியாக 8 மணிக்கு இந்த ரேப்பு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கிடைச்சது அப்படின்னு சொன்னார். இந்த கரெக்டாக 8 மணிக்கு ரேப்பு நடந்திருக்குன்னா ஒன்று சிசிடிவியில் பார்த்து தான் கரெக்டாக சொல்ல முடியும். அதே மாதிரி போலீஸ் அதிகாரியும் அவர் கொடுத்த ரிப்போர்ட்டில் சிசிடிவி அடிப்படையில் தான் நான் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணோம், நாங்கள் கைது பண்ணோம், அவன் மேலே சந்தேகம் வந்தது, அவன் இந்த வேலையை பண்ணியிருக்கிறான், இதை தான் ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள்
இது பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே அண்ணா யூனிவர்சிட்டியில் அங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு சிசிடிவி கேமராவும் ஒர்க் பண்ணலை, ஒர்க் செய்யலை. ஸோ சிசிடிவி கேமரா வேலை பண்ணாத போது எப்படி சிசிடிவி கேமரா வச்சு இவங்க அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு உயர்நீதிமன்றம் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஒரு ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ணி உள்ளே போய் பார்க்கும்போது தான் எந்த சிசிடிவி கேமராவும் ஒர்க் ஆகலை. அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டியே நம்பி எத்தனையோ பெண்கள் வந்து அங்கே படிக்க வராங்க. இந்த அளவுக்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்குதுன்னா அப்போது அண்ணா யூனிவர்சிட்டி மேலே எப்படி ஒரு நம்பிக்கைத்தன்மை வரும் அப்படின்றது பொதுமக்களோட கேள்வி. இன்னைக்கு இந்த ஞானசேகர் என்றவன் வெளியே அவுட் சைடில் பிரியாணி ஸ்டால் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய நபர் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போகணுன்னா அவ்வளோ ஈஸியாக யாரும் போயிட முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் செக்யூரிட்டி செக் இருக்கும், விசிட்டர்ஸ் ரெக்கார்டு இருக்கும். அதே மாதிரி அதுக்குள்ளே போகிறோன்னா யாரை மீட் பண்ணோம், எதுக்காக மீட் பண்ணோம், என்ன காரணத்துக்கு மீட் பண்ணோன்னு முறையாக விசிட்டர்ஸ் புக்கில் என்ட்ரு ஆகி விசிட்டர்ஸ் பாஸ் வாங்கிட்டு தான் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போக முடியும். அதுவும் குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும்தான், 9 to 6. அதுக்குள்ளே என்ன வேலையாக இருந்தாலும் முறையாக நம்ம பார்க்கப்படும். பட் இந்த ஞானசேகர் அவன் எப்போ வேணாலும் உள்ளே போகிறான், எப்போ வேணாலும் வெளியே வரான். 8 மணிக்கு மேலே எப்போ வேணாலும் உள்ளே போகிறான், எப்போ வேணாலும் வெளியே வரானா இவனுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தாங்க? மொதல் கேள்வி. ரெண்டாவது, ஞானசேகர் மேலே கிட்டத்தட்ட 16 கேஸ் இருக்குது. 17-16 கேஸ் ஆல்ரெடி இதே மாதிரி பிளாக்மெயில் பண்ணி நிறைய பெண்களை வந்து சீரழிச்சிருக்கிறான் இந்த சொரிநாய். இவனுக்கு எப்படி இந்த அளவுக்கு அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள போறதுக்கு பர்மிஷன் கிடைச்சது? கேள்வி நம்பர் 1. இந்த கேள்விக்கு இன்னொரு இடத்துல பதில் என்னன்னா, அவங்களோட அந்த ஞானசேகரோட மனைவி வந்து நேரடியாவோ மறைமுகமாவோ அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து வேலை செய்யறாங்க. ஸோ அப்படியே வேலை செஞ்சாலும் இவருக்கு யார் பர்மிஷன் கொடுத்தாங்க அதுக்குள்ள போறதுக்கு? இல்ல, அவங்க மனைவிக்கு அங்க வேலை பண்றதுனால அந்த காரணத்தினால் இவர் அப்பப்போ உள்ள வந்து போறாரு அப்படின்னா, அப்போ அவங்க மனைவி எப்போ உள்ள வேலைக்கு வந்தாங்க, இவர் எப்போ பிரியாணி ஸ்டால் வெளியே போட்டாரு? இவர் மேல ஆல்ரெடி 16 கேஸ் 17 கேஸ் ரெக்கார்ட்ல இருக்கு. அப்போ இவர் ஆல்ரெடி அக்யூஸ்ட். ஒரு அக்யூஸ்டா இருக்கிறவன் எப்படி அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள அடிக்கடி போயிட்டு வர முடியும்? ரெண்டாவது, இன்னொரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அந்த இடத்துல அந்த பெண், அந்த காதலனும் காதலியும் அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அது அவங்களோட பிரைவசி, அது அவங்களோட இஷ்டம். இந்த கேள்வி கேட்டவங்களுக்கு நான் கேட்குறேன், உங்களோட பருவத்தை கடந்து தான் நீங்கள் வந்திருப்பீங்க, உங்களோட வயசை கடந்து தான் வந்திருப்பீங்க. நீங்கள் பண்ணாத வேலைகளும் யாரும் இப்போ இருக்கிறவங்க யாரும் தவறாக செய்யலை. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸுங்க வந்து ஸ்டெடியாக இருக்கிறாங்க, கருத்தாக இருக்கிறாங்க, முன்னெச்சரிக்கையாக இருக்கிறாங்க, சேஃப்டியாக இருக்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும். பட் அவங்க 2 பேரும் பேசணுமா பேசக்கூடாதான்னு முடிவு பண்ண வேண்டியது அவங்களோட தனிப்பட்ட உரிமை. அதை வந்து நீங்களோ நானோ அரசாங்கமோ போலீஸோ இல்லை அந்த அண்ணா யூனிவர்சிட்டியோ தட்டி கேட்கறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. இதை ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. அங்கே அவங்க தனிப்பட்ட விதமாக இருக்கும்போது இந்த நபர் போய் அங்கே அவங்கள மறைமுகமாக வீடியோ எடுத்திருக்கிறான் பார்க்கல. மறைமுகமாக வீடியோ எடுத்து அந்த வீடியோ வச்சு அவங்கள பிளாக்மெயில் பண்ணி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கிறான். அதுக்கப்புறம் இப்போ ஹைகோர்ட்ல இருந்து கவர்மெண்ட் ரீதியாக சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, என்கிட்ட நீ இருந்த மாதிரி, என்கிட்ட சந்தோஷமா இருந்த மாதிரி இன்னொரு சார் இருக்கிறாரு, அந்த சார்கிட்டையும் நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு வாய்ஸ் அவுட் ஆயிருக்கு. இந்த வாய்ஸ் அவுட்டுக்கு வெளியே எல்லாருமே அந்த அந்த போர்டை பிடிச்சிக்கிட்டு போராட்டம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. யார் அந்த சார்? அந்த சாரை வந்து கைது செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த சார் அப்படின்ற ஒரு வார்த்தைக்காக தான் சென்ட்ரலில் இன்னொரு பிட்டு உள்ளே வந்தது. எஃப்ஐஆர் காப்பி வந்து லீக் ஆனது. எஃப்ஐஆர் காப்பியில் வந்து அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ், அந்த பொண்ணோட பர்சனல் நம்பர்ஸ், இது எல்லாமே எப்படி வெளியே லீக் செய்யப்பட்டது? சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அந்த கேள்வி என்னன்னா, அந்த போர்ட்டல்ல இருந்து இந்த எஃப்ஐஆர் காப்பி ரிமூவ் பண்ண பிறகும் 14 பேர் அந்த போர்ட்டல் மூலியமா இந்த எஃப்ஐஆர் காப்பி பார்த்துருக்கிறாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஸோ நீதிபதிகள் கேட்ட கேள்விக்கு அரசாங்கத்தால் பதிவு சொல்ல முடியல. ஏன்னா அந்த சென்ட்ரல் போர்ட்ல இருந்து ரிமூவ் பண்ண பிறகும் எப்படி இவங்களால பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதுக்கு போலீசார் கொடுத்த விளக்கம் என்னன்னா, ஐபிசில இருந்து பிஎன்எஸ்க்கு மாத்தனுக்கு இந்த டெக்னிக்கல் எரர் இஷ்யூ நடந்திருக்கு, இது மூலியமா தான் இந்த போர்ட்டல்ல இருந்து இந்த எஃப்ஐஆர் காப்பி லீக் ஆயிருக்கும் அப்படின்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை அந்த இடத்துல வைக்கப்படுது. இதை சார்ந்து அந்த எஃப்ஐஆர்ல முழுக்க அந்த மாணவியை சார்ந்து அந்த ரேப் செய்யப்பட்ட பெண்ணுக்கு ஆப்போசிட்டா தான் அந்த எஃப்ஐஆர் காப்பி இருக்கு. அந்த எஃப்ஐஆர் காப்பியில அந்த பொண்ணோட
பர்சனல் டேட்டாஸ்ல இருந்து பர்சனல் டீடைல் வரைக்கும் எப்படி நீங்க அதுல குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணலாம். இப்படி நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா அடுத்த தடவை இந்த மாதிரி ரேப் எங்கேயாவது தமிழ்நாட்டில் நடந்தாக்கா எப்படி பெண்கள் வந்து தைரியமா வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு அச்சம் வராதா, ஒரு பயம் வராதா அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பினாங்க. இன்னொரு கேள்வி என்னன்னா, என்னோட கேள்வி, எஃப்ஐஆர் காப்பி நீங்க அப்லோட் பண்ணாலும் அது யாரெல்லாம் டவுன்லோட் பண்றாங்க அப்படின்றது கண்டிப்பா போலீஸ் டிபார்ட்மெண்டால கண்டுபிடிக்க முடியும். உதாரணத்துக்கு நீங்க ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ கூகுள்லயோ இல்ல ஏதாவது அதர் தேர்ட் பார்ட்டி சோஷியல் மீடியாவில் நீங்க எதை டவுன்லோட் பண்ணாலும் இல்ல எதை நீங்க அப்லோட் பண்ணாலும் இல்ல நீங்க எதை ஷேர் பண்ணாலும் கண்டுபிடிக்கக்கூடிய இந்த காவல்துறை அதிகாரிகள் இந்த எஃப்ஐஆர் காப்பி லீக் பண்ணதாகட்டும் இல்ல எஃப்ஐஆர் காப்பி யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணாங்கன்றத வந்து ஏன் கண்டுபிடிக்க முடியலன்றது தான் என்னோட கேள்வி. டு பாட்டம் வரைக்கும் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த சம்பவத்தை டாப் டு பாட்டம் உண்மை தகவலோட உண்மை இன்ஃபர்மேஷனோட கண்டிப்பா எங்க சென்னை உயர்நீதிமன்றம் கோர்ட்டுக்கு நீங்க சப்மிட் பண்ணணும். இதுக்காக ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா எஸ்ஐடி ஒரு புது எஸ்ஐ டீமை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இது காவல் அதிகாரிகளாகட்டும் இல்ல அரசாங்கம் ஊழியராகட்டும் யாரா இருந்தாலும் கண்ணியத்தோடும் நேர்மையோடும் நீங்க வேலை செய்தா மட்டும்தான் இந்த உண்மை சம்பவம் கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு தகுந்த தண்டனையை வாங்கி கொடுக்க முடியும். முக்கியமா யார் அந்த சார், இவனுக்கும் அவங்களுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கோ, இதுக்குள்ள நடந்துக்கிற உண்மை சம்பவத்துல இவன் மட்டும் குற்றவாளி கிடையாது. அது மட்டுமல்ல, சென்னை உயர்நீதிமன்றம் கேட்ட கேள்விக்கு இவர் ஒருத்தர் தான் குற்றவாளின்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? இந்த கேஸ்ல எத்தனை பேர் ஈடுபட்டிருக்கிறாங்க, எத்தனை பேர் இதுல இன்வால்வ்மெண்ட் அப்படின்னு கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும், நீங்க எப்படி முடிவு பண்ணீங்கன்னு அந்த கேள்விக்கும் ஒரு பதிலும் கொடுக்கப்படல. சோ இதுக்காக இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த இந்த ரேப்புக்காக ஒரு புது எஸ்ஐ டீமை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 3 பேர் கொண்ட ஒரு பெரிய குழு. இந்த குழுவில் அண்ணாநகர் துணை ஆணையர் சேகர் பிரியா, அண்ணாநகர் துணை ஆணையர் ஐபர் ஜபார், சேலம் துணை ஆணையர் பிருந்தா, இவங்க 3 பேரையும் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணி இந்த கேஸை விசாரிக்கணும்னு ஃபுல் டீட்டெயிலோட இன்னைக்கு முறையா இவங்க உள்ள வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில என்னெல்லாம் முறைகேடு நடந்தது அதை வந்து அதையும் ஒரு பார்வையா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி எழுப்பணும். சோ அண்ணா யூனிவர்சிட்டியில நோ பாஸ் கமிட்டி இன் அண்ணா யூனிவர்சிட்டி. இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு முறையான புரோட்டோகால் இல்லை. ரெண்டாவது, நான் ஃபங்க்ஷனிங் கேமரா, சிசிடிவி கேமரா அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில சென்னையிலேயே தமிழ்நாட்டிலேயே ஏசியாவிலேயே நம்பர் 1 பார்க்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியில நான் ஃபங்க்ஷனிங் சிசிடிவி கேமரான்றது ஒரு வெட்கக்கேடுன்னு சொல்லலாம். அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு விசிட்டர்ஸ்க்கு முறையா, நான் முன்னையே சொன்ன மாதிரி முறையா ஒரு ரிப்போர்ட்டை வந்து முறையா ஃபாலோ பண்ண முடியல. அந்த புரோட்டோகால் அண்ணா யூனிவர்சிட்டி ஏன் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியல? என்ன காரணம்? ஒரு நபர் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில எந்த ஒரு பிசினஸும் இல்ல, எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் இல்ல, ஆஃப்டர் 8 o'clock மேல அவன் எப்படி உள்ள என்ட்ரு ஆனான்? இது செக்யூரிட்டி மட்டும் காரணம் இல்ல, காவல் அதிகாரிகள் மட்டும் காரணம் இல்ல, அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடிய எல்லாருமே முக்கியமான ஒரு காரணமா இருக்கு இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த இந்த ரேப்புக்கு. ஆல்ரெடி இவன் மேல எக்கச்சக்கமான கிரிமினல் ரெக்கார்டு இருக்கு. நிறைய பெண்கள் கிட்ட பாலியல் வன்கொடுமையை சீண்டி இருக்கிறான். இந்த நபருக்கு எப்படி அண்ணா யூனிவர்சிட்டியில உள்ள என்ட்ரு பண்ண விட்டீங்கன்றது முக்கியமான கேள்வி. அது மட்டும் இல்ல, இப்போ இந்த எஃப்ஐஆர் காப்பி ஃபைல் பண்ண அந்த மாணவி, அந்த பாதிக்கப்பட்ட மாணவி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா, இப்போ அவங்களோட குடும்பத்துக்கு மறைமுகமாவோ இல்ல சில தனிப்பட்ட நபர்கள் அவங்கள மிரட்டி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பணம் வேணா கொடுத்துட்றோம், இல்லைனா உங்க ஃபேமிலியை நாங்கள் தூக்கிடுவோம், இந்த கேஸை நீங்க வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சில பேர் வந்து அவங்கள மிரட்டிட்டு இருக்கிறாங்க. இதை சார்ந்துதான் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அந்த குடும்பத்துக்கு, பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு உடனே 25 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, அந்த மாணவி அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில அது அந்த 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 பெண் வந்து எந்த லெவலுக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அது வரைக்கும் ஒரே ஒரு நயா பைசா அவங்க கிட்ட பணம் வாங்கக்கூடாது, அந்த மாணவிக்கு போலீஸ் பாதுகாப்போட ட்ரீட் பண்ணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த கேஸ் இந்த நிலைமையில இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு
நிறைய பேர் வந்து போராட்டம் செய்கிறாங்க. இந்த போராட்டத்தில் நான் கேட்கக்கூடிய கேள்வி, தலைவர் விஜய், தமிழ்நாடு வெற்றி கழகம் தலைவர் இளைய தளபதி விஜய் அவர்கள் ஆளுநர் ரவியை சந்திச்சு அவரோட மனுவை வந்து கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரி என் தங்கச்சி ரேப் பண்ணதுனால என்னால் தாங்க முடியல, என்னால் பொறுத்துக்க முடியல அப்படின்னு ஒரு மனுவை கொடுத்துருக்கிறாரு நம்ம தலைவர் விஜய் அவர்கள். இதை சார்ந்து அந்த லெட்டரை வச்சு வெளியே போராட்டம் பண்ணதுனால அவரோட புசி ஆனந்தியும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க, அவங்க டீமையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க. ஏன்னா பொதுமக்கள் பொது வழியில் வந்து எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கக்கூடாதுன்னு சேஃப்டி ப்ரிகாஷனாக அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விஜயை பேசிட்டு அதுக்கப்புறம் சீமானுக்கு வரலாம். அப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட உதாரணத்துக்கு 3 வருஷம் எத்தனை குழந்தைகள் ரேப் பண்ணப்பட்டது, எத்தனை வயசான முதியவர்களை வந்து ரேப் பண்ணப்பட்டது, எத்தனை பெண்கள் வேலைக்கு போற இடத்துல ரேப் பண்ணப்பட்டது, எத்தனை பெண்கள் காலேஜுக்கு போகும்போது ரேப் பண்ணப்பட்டது, எத்தனை பெண்கள் ஹாஸ்பிட்டல் நர்ஸ் ஒர்க் போனவங்கள ரேப் பண்ணப்பட்டது, எத்தனை பெண்கள் ஐடி கம்பெனி வேலைக்கு போனவங்கள ரேப் செய்யப்பட்டது, எத்தனை பெண்கள் கூலி வேலை போற இடத்துல குடிகாரனுங்க ரேப் பண்ணப்பட்டது, எத்தனை பெண்கள் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய நர்ஸா வேலை செஞ்ச நிறைய பெண்கள் அங்க நிறைய பேருக்கு பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்கு, எத்தனை சைல்டு அபியூஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, எக்கச்சக்கமான கேஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ NCRB ரெக்கார்டு பிரகாரம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் பர்சன்டேஜ் வைஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 2.41% வந்து பெண்கள் வன்கொடுமையால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் கடந்த 3 வருஷமா. அது குழந்தையா இருக்கட்டும், வயசானவங்களா இருக்கட்டும், இல்ல இளம் பெண்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட 2.41% பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டில். அது மட்டும் இல்ல, கடந்த இந்த 3 வருஷமா எத்தனை பெண்கள் எத்தனை குழந்தைகள் பாலியல் வன்கொடுமையில பாதிக்கப்பட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா 7475 கேஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த NCRB ரெக்கார்டு பிரகாரம். இந்த அளவுக்கு கேஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ கிட்டத்தட்ட 7000 பெண்களை வந்து பாலியல் வன்கொடுமை செய்யும் போது இளைய தளபதி விஜய் எங்க போனீங்க? படம் நடிச்சிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு நீங்க ஆளுநரை சந்திக்கிற மாதிரி நீங்க படம் நடிக்கும் போது நீங்க ஒரு சூப்பர் ஸ்டார், நீங்க படம் நடிச்சிட்டு இருக்கும் போதே நீங்க இந்த மாதிரி மனுவெல்லாம் கொடுத்துருக்கலாமே. ஒவ்வொரு ரேப்புக்கும் ஒரு கொலைக்கும் ஒரு பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கும் நீங்க போய் லெட்டர் கொடுத்துருக்கலாமே. நீங்க தான் ஆச்சே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் அண்ணன் ஆச்சே, நீங்க ஏன் இதை முன்னாடி செய்யாம உங்க கட்சி பேர் எடுக்கணும், உங்க தமிழ்நாடு வெற்றி கழகம் வந்து பெரிய லெவல்ல சாதிக்கணும், நல்ல ஒரு வெற்றியை இந்த வருஷம் 2026 வந்து கண்டிப்பா நாங்க வெற்றி பெறணும் அப்படின்றதுனால உங்க கட்சிக்கும் உங்க கொள்கையும் நல்லா இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி நீங்க லெட்டர் வந்து ஆளுநர் ரவி கிட்ட போய் கொடுத்து இந்த அளவுக்கு நீங்க பண்ண இளைய தளபதி விஜய், ஏன் சினிமாவில் நடிக்கும் போது நிறைய பெண்கள் பாலியல் வன்கொடுமையில பாதிக்கப்பட்டாங்க, ஏன் நீங்க வந்து முன்ன நிக்கல? இது பொதுமக்களோட கேள்வி, என்னோட கேள்வி மட்டும் இல்லை, பொதுமக்களோட கேள்வியும். அதே மாதிரி எத்தனையோ பெண்கள் சின்ன குழந்தைங்க நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 923 ரேப் விக்டிம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. அதுவும் 14 இருந்து 18 வயசு, 18 வயசுல இருந்து 30 வயசு, கிட்டத்தட்ட 280 ரேப்ஸ் வந்து செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். 10 to 14 இயர்ஸ் குழந்தைங்களை ரேப் பண்ணி மர்டர் பண்ணாங்க. யார் கேட்டீங்க? யாருமே கேட்கல. ஸ்ரீமதி கள்ளக்குறிச்சியில ஸ்ரீ சக்தி மெட்ரிக்கல் பள்ளி ஸ்கூல்ல அந்த பொண்ணு மாணவி வந்து மேல இருந்து சூசைட் பண்ணி இறந்து போச்சு. அதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து அந்த பெண்ணு வந்து வயிற்ற பிடிச்சிக்கிட்டு வந்தாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன அநியாயம் நடந்துச்சுன்னு தெரியல, உள்ளக்கிரம எவனா மிரட்டினான்னு தெரியல, அந்த பொண்ணு பயத்துல மேல இருந்து விழுந்து செத்து போச்சு. அந்த ஸ்கூல்ல அந்த சிசிடிவி ஆய்வு செய்யணும், சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணுன்ற போது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் முற்றிலும் மறைக்கப்பட்டது, ஒழிக்கப்பட்டது, எரர் செய்யப்பட்டது. அவங்களோட அம்மா வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுங்கன்னு கேட்டா கொடுக்கப்படலை. கோர்ட்டும் இது வரைக்கும் அந்த குற்றவாளி யாருன்னு இன்னும் ஐடென்டிஃபை பண்ணப்படலை, போலீசாரும் இன்னும் ஐடென்டிஃபை பண்ணப்படலை. அந்த கேஸ் இன்னும் நிலவிலே இருக்கு. இது வரைக்கும் அந்த ஸ்ரீமதி சூசைட் கேஸ்ல இன்னும் ஒரு விளக்கமும் கிடைக்கல. ஆனா இன்னைக்கு அது எல்லாமே நம்ம மறந்துட்டோம். அந்த பொண்ணுக்காக அன்னைக்கு அந்த ஸ்கூலையே வந்து சூறையாடப்பட்டது. நிறைய பேர் வந்து குரல் கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் யாரும் குரல் கொடுக்கல. ஏன்னா
ஒரு ஒரு கண்ணியத்துக்கு ஒரு பேருக்கு நான் வந்து குரல் கொடுத்துருக்குறேன் அந்த பெண்ணுக்காக அப்படின்னு குரல் கொடுத்தீங்களே தவிர கடைசி வரைக்கும் உங்கள் போராட்டத்தை வந்து கடைப்பிடிக்கல. கடைசியில் அதை மறந்தும் போயிட்டீங்க. அன்னைக்கெல்லாம் லெட்டர் கொடுக்காத விஜய் இன்னைக்கு வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏன் லெட்டர் கொடுத்தாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்கப்பட்ட கொலை குற்றவாளி ஞானசேகருக்கும் டிஎம்கேல இருக்கக்கூடிய சில கட்சி தலைவருக்கு கூட போட்டோ எடுத்ததுனால இந்த கட்சியை கோர்வையா போத்தி கட்சியை பழி வாங்கணும்னு இந்த பெண்ணோட கேஸை கையில் வச்சுக்கன்னு போராட்டம் செய்கிறாங்க, ஏமாத்துறாங்க, மக்கள் தலையில முளகா அரைக்கிறாங்க. ஆனா ஒரு குற்றவாளி ஒரு கட்சி தலைவருங்க கூட போட்டோ எடுத்துக்கனான்ற அவன் அன்னைக்கு நல்லவனா இருந்திருக்கலாம், அன்னைக்கு போட்டோ எடுத்திருக்கலாம், இன்னைக்கு கொலைகாரனா இருக்கலாம். அதுக்காக அந்த கட்சிக்கு இவனுக்கும் நம்ம வந்து சம்பந்தம் பண்ணி பேசுறது எந்த விதத்துல நியாயம்ன்றது என்னோட கேள்வி. ஏன் இதே விஜய் கூட போட்டோ எடுத்திருந்தா அப்ப விஜய் குற்றவாளியா? அப்ப அண்ணாமலை கூட போட்டோ இருந்தா அண்ணாமலை குற்றவாளியா? சீமான் கூட போட்டோ இருந்தா சீமான் குற்றவாளியா? இது ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு அரசியல் செய்யறது இது எந்த விதத்தில் நியாயம்ன்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது, இதே தமிழ்நாட்டில் சீமான் அவர்கள் பெண்களுக்காக குரல் கொடுப்பேன், பெண்களுக்காக நான் போராடுவேன், பெண்களுக்காக நீ நியாயத்தை வெற்றி பெறுவேன் அப்படின்னு குரல் கொடுக்கிற சீமான் அவர்கள் ஏன் இவ்வளோ கேஸ் நான் சொன்ன மாதிரி பெண்கள் பாலியல் வன்கொடுமை தீண்டப்பட்டது, பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது, எங்க போனேன்? ஏன் ஸ்ட்ரைக் பண்ணல? இது வரைக்கும் எல்லா மீடியாவிலும் நான் வருத்தப்படுகிறேன், நான் வேதனைப்படுகிறேன், நான் துக்கப்படுகிறேன், நான் துயரப்படுகிறேன், அந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி வன்கொடுமை நடந்திருக்க கூடாது, அவங்க குடும்பத்துக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன், அவங்க குடும்பத்துக்கு நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்ற சீமான் ஏன் போராட்டம் பண்ணல? இன்னைக்கு மட்டும் வள்ளுவர் கோட்டத்தில் உங்க டீம் எல்லாரையும் வர வச்சுட்டு நீங்க பின்னாடி வந்த காரணம் என்ன? பின்னணி என்ன? ஏன் உங்க டீம் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணணும்? அரெஸ்ட் பண்ணாக்கா அப்போ ஒரு பரபரப்பாகும். பரபரப்பாச்சுன்னா நீங்க பொதுமக்கள் கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அடுத்த 2026 ஆட்சியை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்குன்றதுக்காக இந்த பெண்ணோட ரேப்பு விஷயத்தை வந்து நீங்க எல்லாருமே உங்க கட்சி ரீதியா நீங்க வந்து பயன்படுத்திக்கிறீங்களே தவிர அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னு எவனும் போராடல. சரியா? இத மனசுல நீங்க தைரியமா சீரியஸா சொல்றேன், இதை மனசுல வச்சுக்கிங்க. ஒரு பெண்ணோட கருப்பை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் எவனும் நியத்தா நேர்மையா எவனும் போராடல. அவன் கட்சியை காப்பாத்திக்கிறதுக்கு தான் போராடுறீங்களே தவிர யாரும் நேர்மையா இது வரைக்கும் போராடல. இதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரேப் பண்ணவங்களை என்னோட கேள்வி என்னன்னா, ரேப் பண்றவங்களை உடனுக்குடனே தண்டிக்கணும், உடனுக்குடனே ஆக்ஷன் எடுக்கணும். ஒருத்தன் ட்ரெயின்ல இருந்து ஒரு பொண்ணை தள்ளி விட்டான், அந்த பொண்ணு இறந்து போச்சு, அவனை ஜெயிலில் வச்சு கிட்டத்தட்ட 7-8 வருஷமா வச்சு அவனை ஃப்ரீயாக கவர்மெண்ட் வந்து சாப்பாடு போட்டிங்க, அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்க, அரசாங்க பணம் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. ஆனால் இன்றைக்கி அவனை தூக்கில் போடணுன்னு தண்டனை கொடுத்தீங்க. ஏன் இத்தனை நாளாக நீங்கள் தண்டனை கொடுக்கல? அபிராமி ஒரு பிரியாணி கடை ஓனரை பார்த்து அதே பிரியாணி ஸ்டோரி தான், அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிட்டு அபிராமி கள்ளக்காதலனோட தொடர்பு வச்சுக்கிட்டு தன்னோட குழந்தையும் புருஷனையும் கொலை பண்ணுறதுக்கு துணிஞ்ச அபிராமி புருஷன் எஸ்கேப் ஆயிட்டாரு. 2 குழந்தைங்களுக்கு விஷம் கொடுத்து அந்த விஷத்தை குடிச்ச பிறகு ஒரு குழந்தை இறந்து போச்சு, இன்னொரு குழந்தை தப்பி தவறி உயிர் பொழைச்சிக்கிச்சு. அதையும் பொருள்படுத்தாம, ஒரு மனிதாபிமானமே இல்லாம தான் குழந்தைன்னு பொருள்படுத்தாம தலகாணி மூட்டையை வச்சு அழுத்தி அந்த குழந்தையும் சாகடிச்சு வண்டியிலிருந்து எஸ்கேப் ஆகி 2 பேரும் ஊர் விட்டு ஓடுறதுக்கு இருந்தாங்க. டோல்கேட்டில் சிசிடிவி கேமரா ஐடென்டிஃபை பண்ணி அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்கிறா, அவனும் ஜெயிலில் தான் இருக்கிறான். அவங்களுக்கு இது வரைக்கும் ஒரு தூக்கு தண்டனையோ இல்லை ஒரு தகுந்த தண்டனையோ இது வரைக்கும் கிடைக்கப்படலை. இதே மாதிரி செய்யக்கூடிய குற்றவாளிகள் அனைவரும் உள்ள போறாங்க, வெளியே வராங்க, இல்லை உள்ளேயே சொகுசா இருக்கிறாங்க. குற்றவாளின்னு ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட பிறகும் ஏன் அவங்கள 6 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் ஜெயிலில் வச்சு தண்டமா சாப்பாடு போடுறீங்க? தூக்கு தண்டனை கொடுங்க. தூக்கு தண்டனையை கொடுத்தாதான் அடுத்த கிரைம் வந்து குறையப்படும், அடுத்த ரேப்பு வந்து குறையப்படும், அடுத்த கொலைகள் வந்து குறையப்படும், அடுத்த கொள்ளை அடிக்கிற கூட்டத்தையும் குறையப்படும். ஸோ இதே மாதிரி போயிட்டு இருந்தாக்கா நம்ம தமிழ்நாட்டில் உண்மையிலே சொல்கிறேன், இன்னைக்கு நிறைய பேர் வந்து தமிழ்நாடை நோக்கி ஏன் கிரைம் வந்து அதிகமாக நடக்குது, தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவில் ஏன் அதிகமாக கிரைம் நடக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட சட்டத்திட்டங்கள் அந்த அளவுக்கு இருக்குது. ரேப் பண்ணாலும் சொகுசாக இருக்கிறான், கொலை பண்ணாலும் சொகுசாக இருக்கிறான், கொள்ளை அடித்தாலும் சொகுசாக இருக்கிறான். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நீரவ் மோடி, விஜய் மல்லையா, நம்ம அதானி, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க கொள்ளை அடித்தவங்களாம் ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனால் சின்ன சின்ன கடன் வாங்கின விவசாய மக்களை வந்து துவம்சம் பண்ணுறீங்க, துவச்சி அவன் உயிரையே எடுத்துடுறீங்க. சரிங்களா? அப்போது இந்தியாவில் நிறைய ஓட்டைகள் இருக்குது. எப்படி வேணாலும் நம்ம என்ன வேணாலும் தப்பு பண்ணாலும் நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ ஏன்னா நீங்கள் விஷால் படத்தில் ஒரு சீன் பார்த்துருக்கலாம்,
எங்களுக்கு இந்தியா தான் சேஃப்டியான பிளேஸ், எங்களால் எங்கே வேணாலும் ரேப் பண்ண முடியும், காலேஜ்லேயும் ரேப் பண்ண முடியும், ஹாஸ்பிட்டலையும் ரேப் பண்ண முடியும், பஸ் ஸ்டாண்ட்லேயும் ரேப் பண்ண முடியும், பொது சாலையிலும் ரேப் பண்ண முடியும், எந்த பொண்ணு பிடிக்குதோ அந்த பொண்ணை தூக்கின்னு வந்து நாங்கள் ரேப் பண்ணுவோம், எங்களுக்குன்னு ஒரு தனி பலம் இருக்குது, எங்களுக்குன்னு தனி ஒரு பவர் இருக்குது, எங்கள் இஷ்டம், நாங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், யாரும் எங்களை கேட்க முடியாது, நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு மாதிரி ரேப் பண்ணுற மாதிரி நீங்கள் கோர்ட்டு நீங்கள் தைரியமாக இருந்தால் எங்களுக்கு நாங்கள் ரேப் பண்ண இல்லையா, எங்களுக்கு நீங்கள் தண்டனை கொடுங்க பார்க்கலாம், எங்களுக்கு நீங்கள் தூக்கு தண்டனை கொடுங்க பார்க்கலாம், முடியாது, கொடுக்க முடியாது. காரணம் இந்தியாவோட சட்டத்திட்டங்கள் அப்படி இருக்குன்னு அதில் வசனத்தை கிளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தில் சொல்கிற மாதிரியே அவன் ரேப் பண்ணான்னு ஒத்துக்கினானா அவன் தான் குற்றவாளின்னு ஒத்துக்கிட்ட பிறகு அவனுக்கு உடனே தூக்கு தண்டனை கொடுத்தீங்கன்னா தான் கண்டிப்பாக அடுத்த பெண்களையும் நம்ம காப்பாற்ற முடியும். தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, எத்தனை பெண்கள், எத்தனை அப்பா அம்மா வந்து தன்னோட குழந்தையை பெற்று வளர்த்து ஆசையோட கோயிலுக்குள்ளெல்லாம் போய் விரதம் இருந்து கடைப்பிடிச்சு அந்த குழந்தையை பெற்று வளர்த்து ஆளாக்கி ஸ்கூல் படிக்க வச்சு கடனை உடனே வாங்கி ஸ்கூல் ஃபீஸெல்லாம் கட்டி காலேஜ் ஃபீஸெல்லாம் கட்டி பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சு கடைசியில் காலேஜுக்கு படிக்க வரும்போது இந்த மாதிரி தன்னோட பெண்ணோட கருப்பு பறி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட கனவு என்ன ஆகுறது? அவங்க அந்த பொண்ணு மேலே வச்சுருந்த அன்பு பாசம், அவங்களோட என்ன சொல்கிறது, அந்த பொண்ணோட ஃப்யூச்சர் என்ன ஆகுறது? அப்போ அந்த பெற்றவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சமாவது நினச்சி பாருங்கள். தயவு செய்து இந்த மாதிரி புறம்போக்கு நாதாரிங்க பெண்களை ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணி தூக்கி போட்டு போகிறதுனால தான் இந்தியாவில் கிரைம் ரேட் வந்து அதிகமாக கூடிட்டு இருக்கு. தயவு செய்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. இந்த மாதிரி குற்றவாளியை தூக்கில் போடுங்க, இல்லைனா பொதுமக்கள்கிட்ட கொடுத்துருங்க. அவங்க பொதுமக்களே பார்த்துக்குவாங்க. அவன் என்ன பண்ணனா அதே தண்டனையை பொதுமக்கள் கொடுப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு. தயவு செய்து இதுக்கு மேலேயாவது தமிழ்நாட்டில் கிரைம் என்ன சொல்கிறது, ரேப் கிரைம் ரிப்போர்ட்டை வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கு பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் இதுக்கு மேலேயும் எந்த பொண்ணுக்கும் பாலியல் வன்கொடுமை நடக்காமல் பார்த்துக்கணும். அது பொதுமக்கள் கையிலையும் இருக்குது, போலீஸார் கையிலையும் இருக்குது, கோர்ட் கையிலையும் இருக்குது. இன்னைக்கு இன்னொரு கேள்வியை நான் எழுப்பணும். சினிமா துறையில் இருக்கக்கூடிய நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் இந்த சம்பவத்துக்காக குரலே கொடுக்கல. அது ரஜினியாக இருக்கட்டும். இன்னைக்கு ரஜினி வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் வந்து நியூ இயர்க்கு வந்து விஷஸ் தெரிவிக்கிறாரு. ஏன் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்கப்பட்ட அந்த ரேப்புக்கு ஏன் அவரோட ஆதங்கத்தை தெரியப்படுத்தலை? இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு நியூ இயர்க்காக ட்விட்டர்லையும் எக்ஸ் பேஜ்லையும் யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் டிவி சேனல்லையும் அவங்களோட ஹாப்பி நியூ இயர் விஷஸை வந்து தெரிவிக்கிறாங்க. நிறைய நடிகர்கள், கமல் ஆகட்டும், ரஜினி ஆகட்டும், அஜித் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், இல்லை சிம்பு ஆகட்டும், இல்லை சசி ஆகட்டும், அல்லது விஷால் ஆகட்டும், இல்லை சூர்யாவா ஆகட்டும், இல்லை கார்த்திக் ஆகட்டும், இல்லை நாசர் ஆகட்டும், சிவகார்த்திகேயன் ஆகட்டும், இன்னும் நிறைய நடிகர்கள் தமிழ் நடிகர் சங்கத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் இவங்களாம் அந்த பெண்ணுக்காக குரல் கொடுக்கல? ஏன் இவங்களாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணல? ஏன் இவங்களாம் ஸ்ட்ரைக் பண்ணல? அதோ ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட ஆதங்கங்கள், சரிங்களா? ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் முறையாக நிறைய விஷயங்கள் நடக்கப்படலை. ரிப்போர்ட்ஸ் புரோட்டோகால் எதுவுமே கிடையாது. அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள யார் வேணாலும் போனால் யார் வேணாலும் வெளியே வரலாம். அப்போ அண்ணா யூனிவர்சிட்டின்ற பேர் எதுக்கு? அப்போ அங்கே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் முறையா இல்லை, இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரிக்டா இல்லை, நிறைய செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்கு. செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு பேமெண்ட்டை கொடுக்குறீங்க, சேலரியை கொடுக்குறீங்க, ஏன் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணல? ஏன் சிசிடிவி ஒர்க் ஆகல? ஏன் சிசிடிவி மானிட்டர் ரெக்கார்ட் செய்ய பண்ணல? ஏன் வீக்லி ஒன்ஸ் வீக்லி ரிப்போர்ட் ஏன் எடுக்கல? ஏதாவது கேமரா ஒர்க் ஆகிட்டு இருக்கா இல்லையா? செக்யூரிட்டிங்களாம் கரெக்டாக வேலை பண்ணுறாங்களா இல்லையா? இல்லை சேஃப்டி பிரிகாஷன் மேனுவல் கரெக்டாக இருக்கா இல்லையா? ஃபயர் எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்பயர் ஆயிருக்கா இல்லையா? இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியது அண்ணா யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட்டோட கடமை. இதை ஏன் செய்ய மறுக்கப்பட்டாங்க? நிறைய கேள்விகள் இருக்கு. இதில் முக்கியமாக அந்த சார் யாருன்றத விரைவில் கோர்ட்டே கண்டுபிடிக்கும். அந்த அளவுக்கு இன்னைக்கு 3 தனிப்படை குழுவை வந்து நியமிச்சிருக்கிறாங்க. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் 3 பேருமே லேடிஸுங்க தான். இந்த 3 லேடிஸும் கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு நியாயத்தை கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. குற்றவாளி யாருன்னு தூக்கில் ஏற்றுறது உறுதி. இதில் எவனும் தப்பிக்க முடியாது. அவன் டிஎம்கேல இருக்கட்டும், இல்லை ஏடிஎம்கேல இருக்கட்டும், இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கட்டும், இல்லை ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், எவனாக இருந்தாலும் இந்த குற்றத்திலேருந்து தப்பிக்க முடியாது. கண்டிப்பாக அந்த குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை உறுதியாக கிடைக்கப்படும் பொதுமக்கள் நம்புகிறாங்க, நானும் நம்புகிறேன். இன்றைக்கி நான் கேட்ட கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியை தான் நான் கேட்டிருக்கிறேன். ஸோ பொதுமக்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னு உங்கள் மைண்டில் ஏதாவது இருந்தால் உடனே என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் நான் பேசும்போது டீட்டெயில் ரிப்போர்ட்டோட உங்ககிட்ட நான் பேசுகிறேன். இப்போ இந்த வீடியோ நான் பார்த்து பேசிகிட்டு இருக்கிற இந்த செகண்டில் தருமபுரியில் பழனின்ற ஒருத்தன்
ஒரு 3 குழந்தைங்களை ரேப் பண்ணியிருக்கிறான். டிரைவர் பொண்டாட்டியை டிவோர்ஸ் பண்ணாமல் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவனுக்கும் 2 குழந்தை இருக்குது. 2 குழந்தை இருந்தும் இந்த மாதிரி 3 குழந்தைங்களை கொடூரமான முறையில் ரேப் செய்யப்பட்டிருக்கு. போலீஸ்கிட்ட இப்போ லேட்டஸ்ட்டாக கேஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நம்ம பேசிகிட்டு இருக்கும் போதும் எத்தனையோ குழந்தைங்க வந்து ரேப் செய்யப்பட்டுட்டு இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே. தயவு செய்து இந்த மாதிரி சம்பவம் உங்கள் ஊரில் எங்கே நடந்தாலும் எனக்கு பின் பண்ணுங்கள், இல்லைனா எனக்கு டேக் பண்ணுங்கள். அந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம் மூலிமா இருந்துச்சுன்னா ரெட்எக்ஸ் மீடியா அப்படின்னு டேக் பண்ணிக்கலாம், இல்லை ஆர்கே குரூப்ஸ்ன்னு நீங்கள் டேக் பண்ணிக்கலாம். இல்லை யூடியூப்லேயே கூட ஏதாவது வீடியோ இருந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு மேட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதே மாதிரி எனக்கு டேக் பண்ணலாம். எனிவே, விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டு ஆல் டீம். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். என்னோட ரெட்எக்ஸ் மீடியா சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னோட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.